வணக்கம். இன்று ஏலருவில நம்மளுடைய பரப்புரைய ஏலருவி, பனந்தோப்பு, ஏலருவி, காமராஜ் நகர் இந்த 3 இடத்துல நம்ம பரப்புரை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நம்ம எங்களுடைய உறவுகள் மகளிர் அனைவரும் கூப்பிட்டு வந்திருக்கோம். இனிமேல் வரவங்க அத்தனை பேர் வருவாங்க. எல்லா உறவுகளும் வந்து இன்னும் வாக்கு சேகரிக்கிற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். மகளிருடைய ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கு. அதே மாதிரி எங்க தாய் தமிழ் உறவுகள், எங்களுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் அனைவரும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுடைய வரவேற்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இயற்கையான விவசாயத்தை செய்யறதுக்காகவும், விவசாயம் அரசு பணியாகிறதுக்காகவும், இதெல்லாம் இந்த இடம் ஃபுல்லா விவசாயம், காடும் மலையும் சார்ந்த இடமா இருக்கிறதுனால, மலையும் மலை சார்ந்த இடமும் இருக்கிறதுனால விவசாயிகள் அனைவரும் நமக்கு நாம் தமிழ் சார்பாக வரவேற்பு எல்லாருக்குமே இருக்கு. நம்ம வெற்றியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். நன்றி. மண்ணவே பிடிச்சிட்டு கூடாது, நாமளும் வளரணும்ல, என்னைக்கு வளர்றது அது நல்ல முறை வளர்க்கணும். இயற்கையாக செய்யலாம். போது சரிங்களா? விவசாய சார்ந்த இடமும் நம்ம அரசு பணியாக்குன்னு அண்ணன் பேச்செல்லாம் கேட்டிருப்போங்க. சரிங்களா? இயற்கையும் நம்ம இயற்கை சார்ந்தோம், தமிழ் இனத்தை சார்ந்தோம். நம்ம எல்லாருக்கும் அஞ்சில்லா உணவு கொடுக்கறதுக்காக நம்ம அண்ணன் முன் வந்திருக்காரு. அதனால படிச்சவங்க நீங்க இனிமேல் வர ஜெனரேஷன் நம்ம உருவாக்குறதுக்கு நீங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணி விவசாயத்துக்கு வாக்கு வெற்றியில உங்களுடைய ஆதரவு சொந்தங்களும் உறவுகளும் சொல்லுங்க. வருங்கால சங்கதியை நம்ம காப்பாற்றலாம். மகிழ்ச்சி. இந்த முறை நாம் தமிழ் கட்சியில விவசாய சங்கத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கு பஸ்லி கூட்டம் தான் ஊரு. ஆமா, முருகனுக்கு உங்க சொந்தக்காரர் தான். சரிங்களா? ஆமா, சொந்தக்காரர் தான். ஒரு பக்கம் நம்ம விவசாய சொந்தம், இயற்கையான சொந்தம். இதெல்லாம் நம்ம அரசு வேலையா பண்ணிட்டு நல்ல ஒரு இந்த வருங்கால சங்கதிகள் நல்ல இடத்த நம்ம கொடுத்துட்டு போவோம். இப்ப நீங்க எப்படி உங்க வீடு கட்டி குழந்தை கொடுக்குற மாதிரி இந்த உலகத்தை நல்ல இந்த தமிழ்நாட்டையும் இயற்கையும் இந்த குழந்தை கொடுத்துட்டு போவோம். நீங்க இவங்களுக்காக உட்கார்ந்துக்கிறீங்க. இவங்களுக்கு உலகத்தை நல்ல முறையில் நம்ம கொடுக்கணும், இயற்கை நஞ்சில்லா உணவு கொடுக்கணும், இயற்கையை நல்லா கொடுக்கணும். அதனால சொல்லுங்க, இவ்வளவு நாள் நம்ம எப்படியோ பண்ணோம். சரிங்களா? இவ்வளவு ஏதோ பண்ணோம், அதை விட்டுட்டு இனிமேல் இந்த குழந்தைங்களுக்கு எப்படி உட்காந்துக்கின்ற மாதிரி இந்த தாய் இந்த பூமியை குழந்தைங்களுக்கு இயற்கையா கொடுத்துட்டு போவோம். சரி, அது நம்ம செய்யறது பெரிய புண்ணியம். சரிங்களா? படிச்சுங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய மீடியா பார்த்துருப்பீங்க. எது நல்லது கட்டுறதாலும் நிற்கிறீங்க. எனக்கு யாரு உங்க எப்படி உங்க குடும்பத்துல ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து வச்சுட்டு அது மாதிரி இந்த தமிழ்நாடு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்குன்னா இது அப்படின்னா நடக்கும். சரிங்களா? ஒரு குடும்பமே தலைவன் முக்கியம் போது தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவன் நல்ல முக்கியமா இருக்கும்ல. இலவசமாவோ பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு போட்டு போயிடுறான், அப்ப நம்ம வருஷம்ல சாப்பிடல. அதே தான் நடக்குது. அதுதானே, அவன் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5000 10,000 கொடுத்துட்டு போயிடுறான். அப்புறம் தலைவெல்லாம் நம்ம ஃபுல்லா போக முடியாதுல்ல. அது மாதிரி தலைவன் நிக்கிறதுக்காக நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ரெகுலரா அதாவது கண்டினியூவா எல்லாம் செய்யற மாதிரி. குழந்தைக்கு தண்ணி ஊத்திச்சு இல்ல, என் குழந்தைக்கு ஊத்திச்சு. அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. சரிம்மா, பாத்தீங்களா? சொல்லுங்க, உறவுகள் சொல்லுங்க. சரிங்களாம்மா? யாரு உங்க சொந்தக்காரர் தான். அதான் நான் சொன்னேன், உங்க சொந்தக்காரன் நான். பாத்தியா? இதனால ஜோக் அடிச்சிட்டாங்க. சரியா? இல்ல சொந்தக்காரர், அதுக்காக முதல்ல வந்து சொந்தக்காரன் நான் சொன்னேன். அது போக பசங்க வீட்டுல சொந்தக்காரர். சரிம்மா, சொல்லுங்க. இந்த முறை கண்டிப்பா அங்க பூத்தான போகும்போது எது ஞாபகம் கூடாது, நம்ம ஏற்கலப்பேன். அது கரெக்ட். சொல்லு, ஏற்காட்டில் போடுங்க. தண்ணி கொடுக்கும் போதே தெரியும், நல்லா தெரியும். தண்ணிக்கா இது எல்லாம் உறவு தான். நாங்களும் அவரு ஐயா வந்து இங்க மருமக இவங்க அவங்களுடைய மாமியார் இங்கதான் என்ன வருது ஏதோ ஒரு யூஸ் பண்ணாங்க. என்ன ஐயா? மனோகர் அவருக்கு மருமக தான். ஸோ இனிமே நம்மளாம் உறவுகள். அதுக்கு அப்பாற்பட்டது தமிழ் விவசாயம். நம்ம விவசாயத்துல தான் முக்கியமா. நம்ம நாட்டினோட முதுகெலும்பு விவசாயம் தான், இயற்கை. அதனால கல்வி, மருத்துவம், படிப்பு அது தெரியல உங்களுக்கு. சரியா? தண்ணீர் 3 மட்டும் தான்.
அண்டா குண்டா கோட்டை பிள்ளைங்க எல்லாம் கிடையாது சரியா? அடுத்த தலைமுறைக்கு இந்த வாக்கு சரியா கட்டாயம் போடணும். உங்க குழந்தை மேல பாஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் தான் போடணும் சரியா? அப்பதான் நாம மேல வர முடியும். சொல்லுங்க சொந்தங்கள்லாம் சொல்லுங்க தங்க தெரியும். ஏற்காலத்தில் போடணும் அங்கே போனால் பூட்டானே ஆமா இடத்துல நீங்க உலகம்லாம் சுத்தறீங்க சரிங்களா? ஒரு 2 இடத்துல வந்து விவசாயத்தை கொஞ்சம் ஆதரிங்கன்னா முடிச்சு. அதனால எங்களுடைய விளம்பரம் ஐஸை விட இது நீங்க உலகம் ஐஸ் ஐஸ் சாப்பிடுங்களாமா? ஐஸ் சாப்பிடுங்களா? சரியா போனவரும் அவர் இருந்தாங்க, இந்த நான் நின்றுக்கிறேன். நானும் பசங்க தான் வீடு இது எல்லாமே நம்ம சொந்தம். இங்க இருக்காங்க பாத்தீங்களா, எல்லாம் நம்ம சொந்தம் தான். சாப்பாடு எல்லாரும் போட்டு நாம அதுக்கு நன்றி. அங்க போய் மறந்துட போன வருஷம் கலப்ப மாதிரி மறந்துடக்கூடாது. சரி கரும்பு மாதிரி நினைக்க கூடாது. இந்த முறை விவசாயம் ஏர் கலப்பை நம்ம தோல் மேல துவக்குறது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த முறை எம்எல்ஏ இருக்கேன், எல்லாம் சொந்தக்காரர் தான். சுற்றி வச்சு பார்த்தா சொந்தக்காரர் தான். பசவி கூட தானே, எங்கேயும் இல்லை. முருகன் கோயில் இருக்குது, அங்கே தான். அதனால் பார்த்து சொந்தங்கள், தமிழ் சொந்தங்கள், விவசாயம். நானும் விவசாய குடும்பம் சேர்ந்தவன் தான். சரிங்களாம்மா? எல்லாம் சொந்தக்காரர் தான். நல்லா சுற்றி வச்சு அவன் கிட்ட தான் வந்துடும். நம்ம மகிழ்ச்சி கட்டுங்களாம்மா? வருங்காலம் நாம தான் காப்பாற்றுறோம். சரியா? சரி போங்க போங்கன்னு சொல்லாதுங்க, போடுங்க. கண்டிப்பா காப்பாற்றுற எப்படி இருக்கிறதா வேற நல்லா வர்றவங்க. சரிங்களா? சரி எப்படி என்ன படிக்கிறீங்க? கொஞ்ச நாள் அவர் பெரிய வந்துடுவாரு. வேணா இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா ஒரு தம்பி வந்து ஒரு நாள் சொல்லிட்டு போனாருன்ட்டு. ஏன்னா அவர் உணர்வா இருக்காரு. சரியா? ஓகே. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? சூப்பர், வாழ்த்துக்கள். சொல்லுங்க. அடுத்து நீங்க தான் தலைமுறை. தமிழை காப்பாற்றுறது, இயற்கை காப்பாற்றுறது, விவசாயம் காப்பாற்றுறது நீங்க தான். ஓகே சொல்லுங்க. ஒரு தம்பிங்களா சொல்லுங்க. ஏன்னா இது சித்தாந்தத்தை படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எங்க போயிட்டேன் தமிழ். ஸோ இவனால நம்ம அப்படியே ஏமாற்றி ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து நம்ம ஏமாந்துட்டு இருக்கிறோம். இது எப்போ தெரியும்னா, நம்ம கொஞ்ச நாள் கடக்கும் போது எங்கேயோ நடந்த பாம்பு பிளாஸ்ட்டுக்கு நம்ம அடுப்பில் நிற்க ரேட்டு ஏறி நிற்குது, சிலிண்டர் கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல. ஆனால் அது பாம்பு பிளாஸ்டில் உருவாக்கப்பட்டது. இது ஒரு உருவாக்கப்பட்டது, அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது, உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கையில் நான் இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள் அந்த விவசாய விட்டங்கள்லாம் நாம் எங்கே போவோம்? இயற்கை விட்டங்க எங்கே போவோம்? மரங்கிறதெல்லாம் இவ்வளோ பேர் எவ்வளோ நிற்கிறோம். மரம்லாம் தான் பண்ணியிருப்போம், ஒன்றும் பண்ண முடியாது. பொட்டைக்காலில் போய் நிற்க முடியுமா? செடியை ஓடுவோம். இதை காப்பாற்றணும். நம்ம இயற்கை காப்பாற்றணும்னா இது மாதிரி நம்ம செயல் திட்டத்தால் கொண்டாடணும். என் குடும்பத்தை வீடு கட்டுறது அஸ்திவாரம் சரியில்லாமல் எப்படி வீடு கட்ட முடியும்? சொல்லுங்கள் உங்கள் உறவுகளுக்கு. சரியா? இதில் நிறைய இதோட உலகம் அரசியலே அடங்கியிருக்கு. மகிழ்ச்சி அண்ணே, உங்களுக்கு அதே தான். இந்த காலத்துல ஏறு கலப்பை தூக்கி ஓட்டினவங்க அப்படிதானே ஐயா? ஏறு கலப்பை தூக்கி கவலை ஓட்டணும்னா கவலை நானும் எங்க தோட்டத்தை கவலை ஓட்டியிருக்கேன், ஏறு கலப்பை ஓட்டியிருக்கேன். இப்போ அந்த ஏறு கலப்பை காப்பாற்றுறதுக்காக நான் வந்திருக்கேன். சரிங்களா? நம்ம அண்ணன் சீமான வழியில நம்ம வந்திருக்கோம். சரிங்களா? சொல்லுங்க. நம்ம இப்போ இது மாதிரி உட்காந்துலாம் இது வந்து நவீனமாக்க நம்ம செய்வோம்.
சரிங்களா? இது அரசு வேலையே பண்ணுவோம், ஆடு மாடு அரசு வேலை பண்ணுவோம். நம்ம இவ்வளவு நாள் ஏரி காலத்தை தூக்கி நம்ம இப்படியே வச்சுட்டு இருக்கோம். இனிமேல் இனி ஏரி காலத்தை தூக்க வந்தாலும் அரசு ஆளுன்னு நாம. சரிங்களா? நீங்களாம் நிலுங்களா வாரம் கட்டி எங்களை ஏமாத்தி 1000 எங்களுக்கு கொடுத்து 5000 10,000 கொடுத்து கோடிக்கணக்கான செலவு எங்களுக்கு தலைமையில் வச்சுட்டு இருக்குதுங்க. அதெல்லாம் இல்லை. இனிமேல் உங்களுக்கு கரெக்டான ஒரு வேலை கொடுத்து நல்ல ஒரு வருமானத்தை வச்சிங்கன்னா நீ ஏன் அவங்ககிட்ட போய் கை வந்து என் அக்கௌண்ட்ல 500 ரூபாய் 1000 ரூபாய் பார்த்துட்டு அழிஞ்சுருக்கிறோம். அவங்களுக்கு 1000. இதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் யோசிச்சு. நன்றி, வணக்கம். ஏன்னா நீங்க தோல்ல சுமந்த கயிறு கலப்பை. ஆமா ஆமா, அந்த கலப்பை மறக்காதீங்க. சொல்லுங்க அந்த மாதிரி நான் போடுமா மூஸ் மட்டும் அப்படி சொல்லுவீங்கப்பா. இது திருநாமத்துக்கு வந்து இயக்க மோட்டர் வெளியே வந்துருங்களா? உலகமே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். விவசாயி எல்லாம் சாப்பிட முடியுமா? ஒண்ணுமா? ஒரு பாப்பா ஏற்காலத்து போடு வந்துக்கிறது. சரி, ஏற்கலப்பை இது நம்ம பாட்டம் தூக்குனது. நீங்க நம்ம தூக்கி இருக்கோம்னா அது நீங்க உணர்ந்து நீங்களும் ஆதரவு கொடுக்கணும். சரிங்களா? நன்றி. உங்க ஊர் மாப்பிள்ளை, உங்க ஊர் மாப்பிள்ளை சுமந்திரின்றாங்கல்ல அதே. சரிங்களா? விவசாயத்தை காத்துக்குவோம், நம்ம தமிழ் இனங்களை காப்பாத்துவோம். நம்ம வருங்க போட்டிருப்பீங்க. இது எதுக்காக ஓட்டு போடுறீங்க நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்றத வந்து நம்ம முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா இப்ப நீங்க வந்து மத்தவங்க சொல்றதுக்காக உங்ககிட்ட அது பேசுறோம். சரியா? கல்வியும் மருத்துவமும் தண்ணி மட்டும் தான் இலவசம். மீது எதுவுமே இலவசமே கிடையாது இந்த கட்சியில் மட்டும். ஓட்டு போட்டாலும் சரி போடலாலும் சரி அப்படின்றதா தத்துவத்தை வந்து அண்ணன் சீமான் சொல்றாரு. நேர்தான் வந்தாரு, கூட்டமெல்லாம் போட்டுட்டாங்க. இவரு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அடுத்த தலைமுறைக்கு நாங்க வரோம், இந்த வெயில் கூட பாராம. அதுதான் விஷயம். சரியா? கட்டாயமா போடுங்க. எத்தனையோ போத்திருப்பீங்க. எவ்வளவு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்திருப்பீங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. ஒயின்சாப்ப நிறுத்த முடிஞ்சுதா? இல்ல. முற்றிலுமா மாறணும். அது ஒண்ணு மாறினாவே நிறைய மாற்றம் வரும். வருமா வராதுங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. போடுங்க. சரியா? நீங்க போடுறதுக்காக இவ்வளவு சொல்லுங்க. நீங்க எங்களை மாதிரி மத்தவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு சொல்லுங்க. அதனால உங்ககிட்ட கொஞ்சம் விளக்கமா பேசுறோம். நீங்க படிச்சுவீங்க, அந்த மாதிரி போடுங்க, நம்ம மேல் சேரி வரலாம் அப்படின்னு சொல்லுங்க நீங்க.